சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணீஸ்வரர் கோவில் மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஒரு சிவாலயமாகும். இக்கோவில் திருக்காரணீஸ்வரம் என்றும் அறியப்பெறுகிறது. மூலவர் பார்த்தீங்கன்னா இங்கே காரணீஸ்வரர் இருக்கார், தாயார் சொர்ணாம்பிகை. இங்கே சிறப்பு திருவிழாக்கள் பிரம்மோற்சவம், திருமஞ்சனம், கந்தசஷ்டி, ஆருத்ரா தரிசனம், சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் போன்றவைகள் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இக்கோவில் தல வரலாறு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமாக விளங்குவது இந்த சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சொர்ணாம்பிகை உடனுரை காரணீஸ்வரர் கோவில். காமதேனு எனும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடம் இருந்து பெற்ற வசிஷ்ட முனிவர் தான் பூஜை செய்யும் போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டுப்பசுவாக மாற்றிவிட்டார். இதனை அறிந்த தேவேந்திரன் இந்த பகுதியை மழையாய் குளிர வைத்து சோலையாக்கி சிவனை நோக்கி லிங்க பிரதிஷ்டை செய்து காமதேனு பசுவை மீட்டார். இதனால் இப்பகுதி திருக்காரணி என்றும் அழைக்கப்பட்டது. இதையடுத்து இப்பகுதியில் கோவில் எழுப்பப்பட்டது. இத்தலத்தின் நாயகர் காரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு இந்திரன், மால், அயன் முதலிய கடவுளர்களும் சிவசைத்தன்ய முனிவரும் ஆகுண்ட சக்கரவர்த்தியும் குருலிங்க சுவாமி முதலிய சிவ தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் என்பது வரலாறு. இங்கு நுழைவாயிலில் பத்ரகிரியார், பட்டினத்தார் போன்றோரின் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 11 வரைக்கும் இருக்கும். அதே போல் ஈவினிங் 4லேருந்து நைட்டு ஒரு 8-9 வரைக்கும் இருக்கும். இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட்லேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ஸில் வரணுன்னா நீங்கள் பனகல் மாளிகையில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த இடமாகவும் இருக்குது. ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் பிளேஸாக இருக்கிறதுனால பக்தர்கள் கூட்டத்தை இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. வீக்டேவோட வீக்கெண்டில் வந்து இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு அமைதியான இடம் இது. நீங்களே அந்த சைடு வர வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலை ஒரு வாட்டினா தரிசிக்க தவறாதீங்க. ரொம்ப ஒரு மனதுக்கு நிறைவான டெம்பிள் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ இந்த சேனலில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.